ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் குளோபல்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த விலாக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூந்தோட்டத்தை பற்றியே தான், அவ்வளோவே ஃப்ளாராக இருக்கக்கூடிய ஒரு கார்டன் பற்றியே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரியில் உள்ள பணக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா தான் இது. ஆரல்வாய்மொழி பக்கத்தில் தான் இருக்குது. ஆரல்வாய்மொழி பக்கத்தில் இருக்குது. நாங்கள் என்ன அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டோட தம்பி பிள்ளைக்கு முட்டை போடுறதுக்காக நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு வந்துருந்தோம். ஸோ அந்த சர்ச்சோட பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்பவுண்ட் தான் பார்க்குறீங்களே, இந்த காம்பவுண்ட் தான். இது வழியாக பார்க்குற டைமில் அவ்வளோவுமே நிறைய பூக்களாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னு அந்த பக்கத்தில் அந்த கார்டனில் உள்ள ஓனர்கிட்ட தான் நம்ம கேட்டுட்டு ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவுமே ஆரஞ்சு கலர், எல்லோ கலராக ஃபுல்லாக பார்க்க அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாக இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் என்ன அப்படின்னா அவங்களோட தொழில் இந்த மாலைகள் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க கோயிலுக்கு, மற்ற மாதிரி இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலைகள் எல்லாம் கட்டி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இருந்து வெளிநாட்டுகளை ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட தொழில் பண்ணுற மக்கள் இங்கே நிறையவே இருக்காங்க. பக்கத்தில் உள்ள லேண்டுகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய இந்த மாதிரிப்பட்ட வித்தியாசமான மாலைகள் ரெடி பண்ணும்படியான பூக்கள் நிறையவே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு கார்டனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ இந்த கார்டனில் எப்படின்னா மொத்தமே 2 வெரைட்டி இருக்குது, 2 டைப்பான கிரேந்தி இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், நீங்கள் என்ன பார்க்குறீங்களே இந்த ஆரஞ்சு கலர், நல்லா டார்க் ஆரஞ்சு என்ன பார்க்குறோம்ல. ஸோ இந்த டார்க் ஆரஞ்சு கலர். இன்னும் ஒரு வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு எல்லோ. ஸோ இது ஒவ்வொரு பூவுமே பார்த்திங்கன்னா நல்லா அடுக்காக, இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், நல்ல பெரிய பூக்கள். அந்த ஆரஞ்சு அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இது அவ்வளோமே இந்த மாதிரிப்பட்ட பூக்கள் தான், எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு இந்த ஏரியாவில் தெரிய எல்லாமே ஒரே டைப்பான பூக்கள் தான், இந்த கிரேந்தி ஃப்ளார் தான். அதோட லீஃப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. லீஃப் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இவங்க எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரில. சீட் போட்டு தான் இது பண்ணுறாங்களா, இல்லாமல் சின்ன குட்டி பேபி பிளான்ஸ் வச்சு பண்ணுறாங்களா, அதெல்லாம் தெரியலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஃபுல்லுமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு பிறகு அந்த ஒரு எல்லோ ஷேட் தெரியுதுல, அதில் எல்லோ கலர் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா சீட்லேருந்து போட்டிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு சில பிளான்ஸ் எல்லோவும் மிக்சிங்கில் இருக்குது. ஆனால் எல்லோ நம்ம சொல்கிறது இங்கே பாருங்கள் ரொம்ப வித்தியாசம் தெரியல. இதுவும் ஒரு டைப்பான எல்லோ தான். இது ஆரஞ்சு கலர். ஸோ இன்னும் ஒரு டைப்பான எல்லோ ரொம்ப பிரைட் எல்லோவாக இருக்குது. ஓகே, நம்ம இனி அந்த பக்கம் ஒரு அக்கா வேலை பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம். பார்க்க இடம் எல்லாமே அப்படி தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஃபுல்லுமே எல்லோ கலர். இப்போ அந்த அக்கா தான், நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு பார்ப்போம் அவங்க எப்படி இதை நடுறாங்க, எந்த மாதிரிப்பட்ட உரங்கள் இதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம இதெல்லாமே நம்ம கேட்டு பார்க்கலாம். வேலைக்கு நிற்கிறீங்களா? வேற ஆளோட இது எப்படி நீங்கள் விதை போட்டு முளைக்க வைப்பீங்களா? இல்லாமல் இருந்தால் செடி மொத்தமாக விலைக்கு வாங்கி அப்படி வைக்கிறது அப்படி தானே? சரிக்கா, சரி. இது எப்படி எல்லாம் கலரும் அப்படியே தனித்தனியாக பார்த்து வைப்பீங்க அப்படி தானே? சிலது ஒரு சிலது ஆரஞ்சு கலரும் சேர்ந்து நிற்குது இல்லை, அதெல்லாம் சரி. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? கோயிலுக்கு தானே? இவ்வளோ பெரிய பூவாட்டே எடுத்து வச்சிருவாங்களா? கெட்டுவாங்களா? இது வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்களா இந்த பூக்களை? கேரளா. பொதுவாகவே இந்த இடத்துல எல்லாமே இந்த விவசாயம் தானே, இந்த பூக்கள் மாதிரிப்பட்ட இந்த விவசாயம். என்ன மாதிரிப்பட்ட பூக்கள் எல்லாம் நடாங்க? அதெல்லாம் வைப்பாங்க. நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க அப்படி தானே? எத்தனை வருஷமா வேலை செய்கிறீங்க? 4-5 வருஷம். இதுக்கு தண்ணி எல்லாம் எப்படி விடுவீங்க? கால் வழியாக வந்துடும். சரி. இது டெய்லி பூ வெட்டி எடுப்பாங்களா? ஒரு வாரத்தில் 2 நாள். சரி. அதுவரை இந்த பூக்கள் அப்படியே தான் நிற்குமா? சரி. பெரிய பூக்கள் பார்த்து. ஆமாம். இது விதை போட்டால் வருமா இதுல இருந்து?
இதுல இருந்து வர இது கண்ணு வச்சு வாங்க. இது கண்ணு வச்சு வராதா? இதுல விதை கிடையாது. ஆமா, விதை போடணும்னா கடைசி பூ அழிஞ்சு கிடக்கும்ல. ஆமா ஆமா ஆமா, 2 கிடக்கும்ல, அதை விளைய போட்டு அதுல இருந்து வருமா? அதுல வித்து வரும் அப்படிதானே? சரி, வரும்னா இப்படி வருதா என்னன்னு தெரியல, சொல்ல முடியல. ஆமா, இது வந்து சின்ன தை வாங்கி அப்படிதான் நட்டு வச்சிருக்காங்க. ஒரு தைக்கு 2 ரூபா. ஓ சரி சரி சரி. நல்ல வெயில் வேணும் பூக்குறதுக்காக இல்லையா? வெயிலும் வேணும், தண்ணியும் வேணும். டெய்லி 2 தடவை தண்ணி விடுவீங்களோ? ஒரே ஒரு தடவை தான். இது 3 நாள் ஆச்சு தண்ணி விட்டு, நாளைக்கு விடணும். ஒரு வாரத்தில் அப்போ 2 நாள் விட்டா போதும். சரிக்கா, தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து விதைகள் போட்டு வளர வைக்க செடி கிடையாதான். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் வந்து குட்டி குட்டி பிளான்ஸ், பேபி பிளான்ஸ் வாங்கி தான் நடுறாங்களாம். ஒவ்வொரு பிளான்ட்டுமே 2 ருபீஸ் அந்த மாதிரி ஒரு இதில் வாங்குறாங்களாம். வாங்கி சின்ன சின்ன பிளான்ட்ஸை நட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு பாக்ஸில் வர டைமில் சில கலர் வந்து மிக்சிங்கில் இருக்கும். அந்த தான் அந்த ஆரஞ்சு கலரில் பார்க்குறோம்ல, அது எல்லாமே அந்த மிக்சிங்கில் வர்றது தான். இது என்ன அப்படின்னா, அவங்க வாரத்தில் 2 தடவை தண்ணி விடுவாங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுறாங்க. ஸோ அந்த தண்ணி அதுக்கு போதும். மற்ற மாதிரி நல்ல வெயில் நிறைய இருக்கிறதுனால நல்ல பூக்கள். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லுமே பூக்கள் தான். இந்த மாதிரிப்பட்ட இந்த கார்டன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பனை மரங்கள் இருக்கு. ஆக்சுவலாக பனை மரம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு தெரியறது கிடையாது. பாம் ட்ரீ, பனை மரம். பனை மரத்துல இருந்து பதநீர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பதநீர் வந்து இந்த பனை மரத்துல இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா பனம் காய்கள் நிற்கிது. அதுக்கு கூடயே பானைகள் வந்து கெட்டி வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ கிளியர் தான் அப்படி பாருங்க. இதில் உங்களுக்கு இந்த இதில் நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் பானை, அந்த ரவுண்டாக தெரியுது பார்த்தீங்களா, கொஞ்சம் அது வந்து பானை தான் கெட்டி வச்சுருக்காங்க. ஸோ பதநீருக்காக தான் வச்சுருக்காங்க. ஓகே, இந்த ஏரியாக்களில் வந்து நிறைய பனை மரங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போவும் அந்த மக்கள் வந்து இந்த மாதிரிப்பட்ட தொழில் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலாக இதில் பனை பழத்தை எடுத்து விற்கிறாங்க, நொங்கு அப்படின்னு விற்கிறாங்க. இதில் உள்ளது பதநீர். அதை வந்து கல் அப்படின்னு, கல் தானே, பைனி அப்படின்னு எங்கள் இடத்துல சொல்லுவாங்க, பதநீர். ஸோ அதெல்லாம் சேல் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப கால்சியம் ரிச் ஃபுட் அதெல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மரத்தில் பாருங்கள், இதில் ரொம்ப கிளியராக உங்களுக்கு தெரியுது. இந்த மரத்தை நல்லா கிளியராக பாருங்கள். இது உங்கள் வீட்டில் ஏதாவது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா காட்டி கொடுங்க. இதுதான் பனை மரம், பாம் ட்ரீ. இதில் வந்து பனம் பழம் இருக்குது, பனம் பழம், பனங்காய் இருக்குது. பதநீர் ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து ஒரு பானை கட்டியிருக்காங்க. பானை இதில் தெரியுது எனக்கு, இந்த கை விரல் தெரியுதில்ல இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இது வந்து பானை. ஓகேயா, இதை பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுங்க. யாராவது சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க, தெரியாதவங்க இருந்தாங்க அப்படின்னா இதை காட்டி கொடுங்க. இதெல்லாம் இனி கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு இதெல்லாமே அப்படியே மாறிடும். ஓகே, நம்ம இனி இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலாம். நம்மளோட இந்த பூந்தோட்டம் பார்த்தீங்களா, இந்த பூந்தோட்டத்தோடய அப்படியே முடிச்சிடலாம். இயற்கை சூழலோட ஒத்த ஒரு மாவட்டம் வந்து எங்களோட கன்னியாகுமரி மாவட்டம் தான். அது வந்து ஆக்சுவலாக எல்லா கிளைமேட்டுக்கும் ஒரு செட் ஆகி போகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாவட்டம் எங்களோட கன்னியாகுமரி மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி என்ன அப்படின்னா நம்ம நாகர்கோவில் வந்துட்டு இருக்கோம். நாகர்கோவில் பாதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேற ஒரு ரோடு வழியாக தான் நம்ம நாகர்கோவில் வரணும். நம்ம இப்போ என்ன அப்படின்னா பைபாஸ் வழியாக வந்துட்டு இருக்கோம். பைபாஸ் வழியாக இந்த ரோடு வழியாக நம்ம நாகர்கோவில் வரலாம். ஸோ இந்த வழியாக நான் இதுவரையும் வந்தது கிடையாது. புதுசாக இந்த ரோடு வழியாக நாங்கள் இப்போ வந்துட்டு இருக்கோம். இப்போ வர டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கம் எக்கச்சக்கமான காற்றாடினா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எக்கச்சக்கமாக உண்டு. நம்மளோட ஆரலாய் மொழி சைடுக்கு தெரியுமா, அங்கே ஏற்கனவே நிறைய நம்ம காற்றாடிகள் உண்டு. ஸோ நம்ம போகக்கூடிய இந்த பாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ காற்றாடியாக தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகு. மகேந்திரகிரி ISRO எல்லாம் இதோட பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு செழிப்பான ஒரு இடம். அது மட்டும் இல்லை, 2 பக்கம் உங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும், பச்சை பசேல்ல கண்ணுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. நமக்கு கண்ணுக்கு எட்ட தூரம் வரையில வந்து நிறைய மலைகள் மட்டும் இல்லை, நிறைய மரங்கள். பார்த்தீங்களா,
இந்த மாதிரி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம இப்படி இந்த மாதிரிப்பட்ட இடங்கள் நிறையவே பார்க்க முடியும். ஒரு இயற்கையோட ஒரு ஒத்தாப்புன ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் நம்ம கன்னியாகுமரிக்காரங்க இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம இடத்தோட அழகு செழிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். பாத்தீங்களா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. சோ இந்த ரோட்ல நம்ம பாக்குற அந்த லாஸ்ட் தெரியுது பாருங்க, அது மருந்து வாழ் மலை அல்லது சஞ்சீவி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இங்க நிறைய மெடிசினல் பிளான்ட்ஸ் நிறையவே இருக்கும். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ரொம்ப ஒரு அழகான ஒரு மலை. இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நீங்க அந்த லாஸ்ட் பாக்குறீங்க பாருங்க, இது அவ்வளவுமே மருந்து வாழ் மலை தான். இந்த சைட்ல மரங்கள் பாருங்க, அது மட்டும் இல்ல பக்கத்துல உள்ள மரங்கள் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மருந்து வாழ் மலையை நீங்க அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்க. நான் ஜஸ்ட் ஒரு சின்ன மியூசிக் மட்டும் இதுல ஆட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஒரு வீடியோ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.